நம்முடைய இலக்கை மறந்தவர்களாக, இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்க்கத்தானே செய்கிறோம். இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளில் கோட்டை விடக்கூடியவர்களாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு மிக 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 அலட்சியமானவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். இறைவன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், வணக்க வழிபாடுகள், நடைமுறை சார்ந்த ஒழுக்கங்கள் இன்றைக்கு எதுவும் இன்றைக்கு பல நபர்களிடத்தில் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யக்ஷவும். இறைவா, எவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லையோ அவனை என்னை விட்டு நீ தூரப்படுத்துவாயாக. பக்கத்திலே எனக்கு வைக்காத. அவன் மட்டும் நாசமா போக மாட்டான், என்னுடைய ஈமானையும் சேர்த்து அழித்து விடுவான். மின் கல்வின் லா யக்ஷவும், நேரடி அர்த்தம், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் நிரம்பி வழியவில்லையோ அவனை என்னை விட்டும் பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم மின் நஃப்ஸின் வாஹிதா வ خلق மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அலம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியும் ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வல் ஹிக்னி பிசாலிஹீன். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் நீங்கள் இதை போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூறப்பட்ட உபதேசங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பயணத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலாகத்தான் அது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதன், நிலையாக எப்போதும் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு மூமினுடைய பயணம் என்பது, ஒரு மூமினுடைய இலக்கு என்பது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், இறைவன் சொல்லக்கூடிய அந்த நிலையான வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணமும் இலக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பயணமும் இலக்கும் அதை நோக்கி இருந்ததென்றால், இறைவன் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய அந்த நாளிலே இறைவனை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய மக்களாக நாம் விளங்குவோம். அதுக்கு இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற கட்டளைகளையும் வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள சில இன்பங்களும் உலகத்தில் உள்ள சில கவர்ச்சிகளும்
மறுமையை நாம் நினைப்பதை விட்டும், மறுமையை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை விட்டும் நம்மை எப்படி தடுக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத். இந்த உலகம் என்பது ஹுப்பு ஷஹவாத், அது மனோ இச்சைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் உலகத்தினுடைய அந்த ஆசைகளும் சுகபோகங்களும் மறுமையை மறக்கடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களை சுற்றி இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதோடு மட்டும் நிப்பாட்டாமல் அதற்கான என்ன தேவைகள் இருக்கிறது, மனிதர்கள் எப்படியெல்லாம் அதை நோக்கி தங்களுடைய உள்ளங்களை திருப்புகிறார்கள், இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். ஒவ்வொரு மூமினுக்கும், முஸ்லிமான மூமினான ஒவ்வொரு ஆண் பெண்ணிற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? தஆவனு பிர்ரி வத்தக்வா. நீங்கள் நன்மையிலேயும் இறையச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். நாம் ஒரு மனிதருக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக இருந்தாலும், செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும், அல்லது எதிர்பார்க்கக்கூடிய உதவியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நன்மையும் இறையச்சமும் அதில் இருக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சும் இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கணும். அவனுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கணும். இப்படி எல்லாமே இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்றான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யக்ஷவு. நபிகளார் அவர்கள் சில நபர்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் இறைவனுடைய மறுமை நாளை மறப்பார்களோ, யாரெல்லாம் இறைவனை பற்றி சிந்திக்காமல் இருப்பார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீகா அபதன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டாம் என்று நினைப்பார்களோ, இல்லைன்னு நினைப்பானோ, இவர்களை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலை இடுறாங்க. பொதுவாகவே மனிதனுடைய எண்ணம் என்ன? நாம் ஒரு செயலை செய்தால், ஏதாச்சும் ஒரு செயல் நம் மூலமாக நிகழ்த்தப்பட்டதென்றால் அந்த செயலுக்கான கூலி என்பதை நம்ம உடனே எதிர்பார்ப்போம். நான் இந்த வேலையை செஞ்சேன்னா இன்னார் எனக்கு கூலி தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் மறுமையை பொறுத்தவரை அப்படி இல்லை. மறுமை நாளை யாராச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? போயிட்டு திரும்பி வந்திருக்கோமா? அல்லது போனவங்க அங்கே இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு சொன்னாங்களா? அப்போ மனிதன் முதலில் மறுமை எப்படி சிந்திக்கணும் அல்லாஹ் அதை சொல்லுகின்றான். திருமறை குர்ஆனை கொண்டுதான் மறுமை நாளை சிந்திக்கணும். அல்லாஹ் அதை தான் பேசுறான். அல்லாஹ் 67வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், ஃபர்ஜிகில் பசர், உங்களுடைய பார்வைகளை திருப்புங்கள். சும்மர்ஜிகில் பசர், மீண்டும் உங்களுடைய பார்வைகளை திருப்புங்கள். கர்ரத்தைனி என் கலிபு இலைக்கல் பசரு ஹாசிய வகு வசீர். அல்லாஹுவை நோக்கி, இறைவன் உங்களுக்காக படைத்திருக்கின்ற அருள் கொடைகளை நோக்கி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் திருப்பினால், கர்ரத்தைனி என் கலிபு இலைக்கல் பசரு ஹாசிய வகு வசீர், அந்த பார்வை கேவலப்பட்டு நஷ்டப்பட்டு உங்களிடத்திலேயே திரும்பி வரும். அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கின்ற அருள் கொடைகளை பாருங்கள். நமக்காக படைத்திருக்க உணவை பாருங்க, தண்ணீரை பாருங்க. இப்படி இறைவன் எதையெல்லாம் அருள் கொடையாக உங்களுக்கு காட்டி இருக்கின்றானோ அந்த அருள் கொடைகளை நீங்கள் ஆழமாக சிந்தித்தீர்கள் என்றால் இறைவனுடைய மறுமை நாளை சிந்திக்கலாம். ஒரு கட்டத்தில் மனித சமுதாயம் மேம்பட்ட நிலையை அடைகின்ற பொழுது இன்றைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி உண்மையாகுது? அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபராய்து மால் அதி தஷ்ரபூன், குடிக்கக்கூடிய தண்ணீரை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஷ்ரபூன் சொல்றான். தண்ணி அல்லாஹ் சிந்திக்க சொல்லல, குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் நினைத்திருந்தால் அந்த தண்ணீரை கூழாங்கல்லாக மாற்றி இருப்போம் அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு சொல்கிறார்கள், உலகத்தில் 97.5%
கடல் தண்ணி தான் இருக்கு. 2.4% வெறும் பனிப்பாறைகளாக உறைந்து நிற்குது. மனிதன் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, இதர பானங்கள் தயாரிப்பதற்கு, இன்ன பிற தேவைகளுக்கு ஒட்டுமொத்த மனித சமூகமும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருடைய அளவு வெறும் 0.5%. ஒரு ஊர்க்காரங்க பயன்படுத்துறது இல்லை, ஒரு நாட்டுக்காரங்கள்ல, ஒட்டுமொத்தமாக மனித சமூகம், இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் குடிப்பதற்கென்று பயன்படுத்துறாங்கல்ல, இந்த தண்ணீரினுடைய மொத்த அளவு என்பது ஒட்டுமொத்த தண்ணீரின் அளவில் வெறும் 0.5%. அல்லாஹ் அழகா சொல்லுகின்றான், அஃபராய்தும் அல்லதி தஷ்ரபூன், குடிக்கிற தண்ணியை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? பொதுவா கூட அல்லாஹ் தண்ணின்னு சொல்லல, குடிக்கிற தண்ணியை சிந்திச்சு பார். அது போதாதா? அல்லாஹுவை நம்புவதற்கு, அல்லாஹுடைய அருள்கொடைகளை நம்புவதற்கு, மறுமை நாளை நம்புவதற்கு, மறுமை நாளுக்காக ஒவ்வொரு மனிதனும் தயாராகுவதற்கு இந்த ஒரு வசனம் போதாதா? அல்லாஹ் அதை கேட்கின்றான். அது மட்டுமா, எல்லா நபிமார்களுடைய சமூகமும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வரை எந்தெந்த நபிமார்கள் அந்தந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்திலே ஒன்றுபட்டார்கள். அந்த விஷயம் என்ன தெரியுமா? இதா மித்னா குன்னா வ துராபா, நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கடவுள் கொள்கையை நம்புகிறோம், சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை நம்புகிறோம், வணக்க வழிபாடுகளை சொல்றீங்க, ரொம்ப அழகான வணக்க வழிபாடுகளாக இருக்கு, அந்த வணக்க வழிபாடுகளை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புவோம், தூதராகி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான், இதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்க கூடவே ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றீங்க. என்ன விஷயத்தை சேர்த்து சொல்றீங்கன்னா, இதா மித்னா குன்னா வ துராபா, நாங்கள் இறந்த பிறகு எங்களுடைய உடலை கபரிலே அடக்கம் செய்த பிறகு, அடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சென்ற பிறகு இந்த உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும், இந்த உடல்ல ஒண்ணுமே இருக்காது, புழுக்கள் தின்னுடும். இப்படி எங்களுடைய உடல் இந்த மண்ணோடு மண்ணாக கரைந்து விட்ட பிறகு அல்லாஹ் எங்களை எப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான்? நீ சொல்ற எல்லாமே சரி, தொழுகையா சூப்பரா இருக்கு, ஜக்காத்தா நல்லா இருக்கு, அதே மாதிரி ஹஜ்ஜி செய்கிற வணக்க வழிபாடுகளா எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடியது அருமையான சட்டத்திட்டங்கள், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே இறைவனை வணங்க சொல்றீங்களா, அது கூட ஓகே தான். ஆனால் எங்களுக்கு எங்க இடிக்குதுன்னா, இதா மித்னா குன்னா வ துராபா, நாங்கள் எங்களுடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து போன பிறகு இன்னால மபூஸ், அதற்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுக்கப்படும், உயிர் கொடுத்து எழுப்பப்படும், எழுப்பி ஒரு இடத்திலே நிப்பாட்டி வைக்கப்படுவீர்கள், அந்த இடத்திலே உங்களுக்கான விசாரணை ஆரம்பமாகும் என்று நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் எங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று எல்லா நபிமார்களுடைய சமூகமும் அந்தந்த நபிமார்களிடத்திலே பேசினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்றான். அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? இந்த உலகத்தில் வலிமையான ஒரு பொருளாக நீங்கள் ஆனாலும், அல்லது எதற்கெல்லாம் அழிவே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பொருளாக நீங்கள் ஆனாலும் அல்லாஹ் உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதுதான் மறுமை நாள். எந்த ஒரு ஆன்மாவும், இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஆன்மாவும் எந்த புகலிடமும் இல்லாமல் தன்னுடைய இறைவனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் வந்து நிற்கக்கூடியதான் மறுமை நாள். இதிலிருந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு படியில இறங்குறப்ப நம்ம தடுமாறி விழுந்தோம்னா 2 பேர் வந்து பிடிப்பான், அப்படியே கீழே விழுந்து அடிபட்டா கூட கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அதற்கான வைத்தியம் பார்ப்பாங்க. நாளைக்கு மறுமையில் இது போன்று வர முடியுமா? இது போன்று மறுமை நாளில் நம்மளை யாராச்சும் காப்பாற்ற முடியுமா? சிபாரிசு செய்ய முடியுமா? நம்முடைய இலக்கை மறந்தவர்களாக, இந்த உலகத்திலே எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்க்கத்தானே செய்கிறோம். இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளில் கோட்டை விடக்கூடியவர்களாக,
இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு மிக 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 அலட்சியமானவர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். இறைவன் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள், வணக்க வழிபாடுகள், நடைமுறை சார்ந்த ஒழுக்கங்கள் இன்றைக்கு எதுவும் இன்றைக்கு பல நபர்களிடத்தில் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யக்ஷவு. இறைவா, எவனுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லையோ அவனை என்னை விட்டு நீ தூரப்படுத்துவாயாக. பக்கத்திலே எனக்கு வைக்காத. அவன் மட்டும் நாசமா போக மாட்டான், என்னுடைய ஈமானையும் சேர்த்து அழித்து விடுவான். மின் கல்பின் லா யக்ஷவு, நேரடி அர்த்தம் யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் நிரம்பி வழியவில்லையோ அவனை என்னை விட்டும் பாதுகாப்பாயாக. இவனெல்லாம் என் பக்கத்திலே கொண்டு வந்து வைக்காத. இவனெல்லாம் என்னோட நட்பு கொள்வதற்கோ சுக துக்கங்களில் கலந்து கொள்வதற்கோ இவன் தகுதியற்றவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த இரையச்சத்திற்கான வெளிப்பாடு என்ன, உதாரணம் என்ன? நபிகளார் அவர்கள் மீண்டும் பதிவு செய்கிறார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத். மக்களே, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உங்களுடைய செயல்கள் அமையும். எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்போம், எல்லாரும் கேட்டிருப்போம். இந்த செய்தியை முழுமையாக எடுத்து படித்தவர்கள் யார்? யோசிச்சு பாருங்க, பெரிய செய்தி அது. அல்லாஹ்வுடைய தூதர் இரையச்சத்திற்கும் ஈமானுக்கும் மறுமையை நம்பக்கூடிய விஷயத்திற்கும் ஒரு உதாரணத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். இன்னமல் ஆமாலும் பின்னியாத். உங்களுடைய எந்த அமல்களாக இருந்தாலும் அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமையும். உதாரணம் என்ன? ஹிஜ்ரத்தை சொல்றாங்க. ஹிஜ்ரத்தை உதாரணம் சொல்கிறார்கள் நபிகளார் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிஹாதிற்கு பிறகு இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு செயல், ஆகச் சிறந்த ஒரு செயல், அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய ஒரு செயல் என்னவென்றால் அது இந்த ஜிஹாத். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது இந்த ஹிஜ்ரத் செய்து செல்வது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூல். சில மனிதர்கள் இருப்பார்களாம், அவனுடைய ஹிஜ்ரத் எப்படி இருக்கும்னா இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்வான். ஒமன் கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யாஹு. சில மனிதனுடைய ஹிஜ்ரத் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒமன் கான ஹிஜ்ரத்துஹு தஸவ்வஜஹு. எந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஒரு நாட்டிற்கு செல்றானோ ஃபதஸவ்வஜஹா, அல்லாஹ் அவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைப்பான். யார் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஒருவன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கின்றானோ ஃபயுஸீபஹா, அல்லாஹ் அவனுக்கான கூலியை கொடுத்துருவான், இந்த பொருளாதாரத்தை கொடுத்துருவான். ஆனா இதில் ஹிஜ்ரத்துடைய நன்மைகளை பெற்றவர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. இது ஹிஜ்ரத் முழுமையாக இந்த ஊரில் இருந்தால் இறைவனை தொழ முடியல, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற முடியவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியலை என்று தன்னுடைய இடம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு எந்த ஒரு மனிதன் எந்த தேவையும் இல்லாமல் இறைவனின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து செல்கிறானோ அவனுக்கு தான் ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை மிக அழகிய ஒரு உதாரணமாக நமக்கு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா மறுமையை நாங்க நம்பல, சொல்லுவோமா? நம்ம மறுமை விஷயத்தை மறந்துட்டேன் சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்ம மறுமையை மறந்துட்டோம், நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டோம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை மறந்துட்டோம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை மறந்து விட்டோம் என்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தும். அதுதான் எண்ணம். இந்த எண்ணத்தை பொறுத்துதான் உங்களுடைய எல்லா அமல்களும். அடிப்படை இந்த எண்ணம் தான். அடிப்படையிலேயே இங்க எண்ணம் க்ளோஸா முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? இந்த உலகத்தில் எந்த ஒரு பயனும் இல்லாத பயனற்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம். கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, 3.5% இடஒதுக்கீடு நம்ம சமூகத்திற்கு கொடுத்தாலும் அந்த 3.5% நிரப்புவதற்கு தகுதியான பட்டதாரி இளைஞர்கள் இங்க இல்லை. எதுக்கு மாறு தட்டுறீங்க முஸ்லீம் சமூகம்? என்ன பெருமை வந்துச்சு முஸ்லீம்கள் என்று சொல்வதனால்? என்ன பெருமை? கொலை செய்யறான், ஆசிபான்ற பெண்ணை கோவில் கருவறையில் வச்சு கற்பழிக்கிறான், மாட்டிறைச்சி வச்சிருந்ததற்காக அடிச்சு கொள்றான். இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நாங்கள் முஸ்லீம்கள் என்று நீங்கள் சொல்வதற்கான ஒரே காரணம் மறுமையில வெற்றி பெறணும், அவ்வளவுதானே. இதை தவிர்த்து வேற என்ன? காசு கொடுக்குறானா, வீடு கட்டி தரானா,
கல்வி, வேலை வாய்ப்பு, ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், இந்த உலகத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பதால் உங்களுக்கு என்ன பயன்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. முஸ்லிம்களாக இருப்பதினால் தான் உங்களுக்கான உரிமைகள் இங்கே மறுக்கப்படுது. இவ்வளவையும் நீங்கள் தாங்கிக் கொண்டு உங்களை முஸ்லிம்களாக எதற்கு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள்? மறுமையில் ஜெயிக்கணும் தானே. மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹாலிதன் முஹல்லதன் ஃபீகா அபதன், நிலையாக எப்போதும் என்றென்றும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றானே, அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சோதனைகளையும் இந்த உலகத்தில் நாம் பொறுத்துக் கொள்கிறோம். அந்த வாழ்க்கையிலே கோட்டை விட்டுட்டு வணக்க வழிபாடுகள், சட்டத்திட்டங்கள் எதையும் ஒழுங்காக பின்பற்றாம இரையச்சம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலேயும் நம்ம நஷ்டவாளியாக போயிடுவோம், மறுமையிலையும் நஷ்டவாளியாக போயிடுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதற்குத்தான் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், மின் கல்வின் லா யக்ஷவு, இறைவா எவனுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லையோ, யார் உன்னை அஞ்சாமல் ஒரு செயலை செய்கிறாரோ, உன்னுடைய பயம் இல்லாமல் ஒரு தீமையை சர்வ சாதாரணமாக ஒருவன் செய்கின்றானோ, இவனை விட்டும் இறைவா என்னை நீ தூரப்படுத்தி விடு. செஞ்ச பிரார்த்தனை சரிதானே? இரையச்சம் தானே எல்லாத்திற்கும் அடிப்படை, ஈமானிய உறுதி தானே எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த ஈமானிய உறுதி எந்த ஒரு நபரிடத்தில் இல்லையோ அவன் மட்டும் வழிகேட்டில் போக மாட்டான், அவன் அல்லாத அவன் கூட சேர்ந்து நல்லவர்களையும் இழுத்துட்டு போவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுங்க. கேட்டு கேட்டு நம்ம, அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பேசுவோம். பல பயான்கள், பல மக்தப் மதரசா நிகழ்ச்சிகள், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், இப்படி எல்லாரும் மூசா நபி வரலாற்றை சொல்லி 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 மூசா நபின்னு எடுத்தாலே மூசா நபியுடைய வரலாறு தானே, அப்படிதான் நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லில் அல்பாப். குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களே, குர்ஆனை சிந்தித்து விளங்கக்கூடிய நபர்களே, உங்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் படிப்பினை இருக்கின்றான். அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாற்றில் மூசா நபியுடைய வரலாற்றை மட்டும் அல்லாஹ் பேசல, ரெண்டு ஈமான்தாரிகளுடைய வரலாற்றை பேசுகிறார்கள். அந்த ஈமானின் உச்சகட்டம் நம்மளெல்லாம் தொடவே முடியாது, நினைச்சு பார்க்கறதுக்கு கூட சாத்தியம் இல்லாத ஒரு எல்லை அது. சூனியக்காரர்கள் அற்புதத்தை போடுறாங்க, கண்கட்டு வித்தை செய்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அற்புதம் என்று தெரிந்தவுடன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடி பாம்பாக மாறி சூனியக்காரர்களுடைய அந்த கண்கட்டி வித்தையை அழித்ததற்கு பிறகாக, விழுங்கியதற்கு பிறகாக எதிர உட்கார்ந்திருக்கவன் யாரு? ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னவன். கொஞ்சம் கூட இரக்க குணம் இல்லாத ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்றொழித்தவன் ஃபிரௌன். அவனுக்கு முன்னாடி சொல்றாங்க, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம், ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஃபிரௌனுக்கு முன்னாடி சொல்றாங்க. இதை வரலாறா படிக்கிறோம்ல, எத்தனை தாட்டி இந்த வரலாறு நம்ம கேட்கிறோம். என்ன படிப்பினை இதில் நமக்கு, என்ன படிப்பினை எடுத்துக்கிட்டோம்? இந்த வரலாற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன தவறுகளை சரி செய்து கொண்டோம்? கொஞ்சம் சிந்திச்சிங்களா? நம்மள மாதிரி பல பயான்களை கேட்டவங்களா அவங்க? பல குர்ஆன் வசனங்களை படித்தவங்களா? இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாறுகளிலேயே வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை கூட படிக்காமல் ஈமான் கொண்டவர்கள் இந்த ரெண்டு சூனியக்காரர்கள் தான். எந்த குர்ஆன் வசனத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, எந்த நபியினுடைய வரலாற்றை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு தௌராத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட படிக்காமல் மூசா நபியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர்களுடைய இறைவனுடைய தகுதி என்ன என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த சூனியக்காரர்கள். நம்மள மாதிரி மக்தப் மதரசா போனாங்களா? பல பயான்களை கேட்டாங்களா? அல்லது பல பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், இந்த வாட்ஸ்அப் ஆடியோக்கள், இந்த மாதிரி என்னத்தை கேட்ட? ஒண்ணுமே கேட்கல. ஒரு அற்புதத்தை பார்க்கிறார்கள், இதை இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த நிலையினுடைய ஒரு வெளிப்பாடு என்னவாக இருந்துச்சு? சொல்லுகின்றான், உஸல்லிபன்னக்கும் பிஜுதூஇன் நஹ்ல், நான் அனுமதி அடுப்பதற்கு முன்பாக நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டால் பேரிச்ச மரத்தை வெட்டி அதிலே சிலுவை செய்து உங்களை நான் சிலுவையில் அறைவேன் என்று ஃபிரௌன் சொல்றான்.
அவர்கள் சொன்ன பதில் என்ன? இந்த உலகத்தில் நீ எங்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? எங்களுடைய உயிரை எங்களுடைய உடலில் இருந்து பிரித்தடிப்பதுதான். இதை தவிர்த்து வேற என்ன செய்ய முடியும்? நீ எங்களுடைய உடலில் இருந்து உயிரை தனியாக உருவி எடுத்தாலும் ஒருபோதும் நாங்கள் உன்னிடத்தில் திரும்ப வரமாட்டோம். எங்களை படைத்த இறைவனான மூசாவுடைய இறைவனான ஹாரூனுடைய இறைவனான அந்த இறைவனிடத்தில் தான் நாங்கள் திரும்ப செல்வோமே தவிர உன்னிடத்தில் திரும்ப வரப்போறோம். சிலுவையில் தானே அரைஞ்சிக்க, மார்கால் மார்கை வெட்டுவியா வெட்டிரு, கொலை செய்வியா செஞ்சுக்க. நாங்கள் மூசாவுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டதுதான். இதெல்லாம் ஒரு ஈமானுடைய உச்சகட்டம். மறுமையை நம்பிய மனிதர்கள் மறுமையில் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக, நிலையான வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாவல் தேடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இறையச்சவாதிகளாக யார் இல்லையோ அவர்களை என்னை விட்டும் தூரப்படுத்துகின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்மில் சிலர் எப்படி இருக்கிறோம்னா, இன்றைக்கு பல நேரங்களில் நாம் தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்கா யோசிச்சு பார்க்கணும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஒ நஃப்ஸின் லா தஷ்பஹு, யாரெல்லாம் பொருளாதாரத்தை உல திருப்தியோடு எடுக்கவில்லை, காசு இருக்குல்ல, இந்த காசை யார் உல திருப்தியோடு எடுக்கவில்லையோ இவனையும் என்னை விட்டு பாதுகாத்தருள்வாயாக, இவனை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடுன்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு பல மனிதர்கள் இறைவனை மறுப்பதற்கு அடிப்படையான காரணம் இந்த பொருளாதாரம். அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? மறதி. அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள்கொடை என்னது? மறதி தான். இன்னைக்கு பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும், நம்ம பிறந்துட்டோம்னா கண்டிப்பா மரணிக்க போறோம் தெரியும்ல. ஆனால் அது இன்னைக்கு நம்ம மறந்துடுறோம். பக்கத்து வீட்டில் உறவினர்கள், தெரிந்தவர்கள், சுற்றுவட்டத்தினர் இவர்கள் மரணிக்கின்ற பொழுது அந்த ஞாபகம் நமக்கு வருதே தவிர பெரும்பாலும் நிறைய இடங்களில் இந்த மரணத்தை மறந்தவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மனிதன் ஒவ்வொரு கணமும் மரணத்தை நினைத்து வாழ்ந்தான்னா அவனால சரியா சாப்பிட முடியுமா? தூக்கம் வருமா? சிரிச்சு பேச முடியுமா? சாதாரண எளிமையான மக்களை போன்று பிற மக்களிடத்தில் அவனால் பழக முடியுமா? முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியை நமக்கு கொடுக்குது. ஜுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத். இந்த உலகம் ஒட்டுமொத்த மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மினன் பனீன், பிள்ளைகளை கொண்டு பெருமை இருக்கும். ஒன் நிசா, பெண்களை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். கனாத்திரு முகந்தராத், குவிக்கப்பட்ட வெள்ளி குவியல்கள், தங்க குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இதை கொண்டெல்லாம் மனுஷன் பெருமை அடிக்கிறான். இது என்ன பெருமை இருக்கு? ஆண் பிள்ளை பிறந்துட்டா அது என்னமோ ஒரு பெரிய அவனுக்கு ஒரு ஆண்மகனுக்கான தகுதியை போன்று இன்னைக்கு வெளிக்காட்டுறான். நபிகளாருடைய காலத்திலேயும் இப்பையும் ஆண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு தனி சிறப்பை கொடுக்குறாங்க. பெண் பிள்ளைகள்லாம் அது ஒரு டைப். வனி நிசா, பெண்களை வைத்து பெருமை, பெண்களுடைய அழகை வைத்து பெருமை, இதிலெல்லாம் அவங்களுக்கு பெருமை வரும். அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அதை வைத்து பெருமை அடிக்கிறான். இப்படி எல்லா விதத்திலேயும் மனிதன் பொருளாதாரத்தை வைத்தும் பெருமை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அதனுடைய நோக்கம் எங்க கொண்டு போய் விடுதுன்னா மறுமையை மறுக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு பள்ளிவாசலில் ஒரு மனிதர் 5 நேரம் சரியாக தொழுது கொண்டிருப்பார். ஒரு தொழில் அமையும், கொஞ்சம் அல்லாஹ் அந்த தொழில் என்ன செய்வான்? பரக்கத்து கொடுப்பான். அவருடைய நிலை என்ன? இன்னைக்கு 5 நேரமும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்த ஒரு மனிதர் பள்ளிவாசல் பக்கமே என்ன செய்ய மாட்டார்? தலை வைத்து படுக்க மாட்டார். இது பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? பொருளாதாரம். கேட்டா பாய் பகலெல்லாம் கூட்டமா இருக்கு, சாயந்தரம்லாம் கூட்டமா இருக்கு, மகரிபிசா டயத்துல எல்லாம் கல்லாப்பட்டியை விட்டு எந்திரிக்கவே முடியாது, ஃபஜருக்குனாச்சும் வரலாம்லங்க, இவ்வளோ வேலை செய்கிறேன், ஃபஜருக்கு எப்படி எந்திரிக்க முடியும்? இதான் இன்றைக்கு நிலை. தொழுகையில் கூட ஆர்வமற்றவர்களாக இன்றைக்கு இந்த சமூகம் மாறி செல்வதற்கான அடிப்படை இந்த பொருளாதாரம். பொருளாதாரத்தை ஒரு மனிதன் உல திருப்தியோடு எடுத்து கொண்டான் என்றால் அவன் மறுமையை சரியான முறையில் சிந்தித்து விட்டான்னு அர்த்தம். இதான் அடிப்படை, பேசிக். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? அப்படி எடுக்க மாட்டாங்க.
அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது. சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு சம்பாதிக்கணும் தெரியாது, எதுக்கு அதை பயன்படுத்தணும் எதுவும் தெரியாது. எவ்வளோ சாப்பிடுவோம் சொல்லுங்க? ஒரு மனிதனால் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ, ஒரு டன் 1000 கிலோ சாப்பிடுவோமா? ஒரு 2 டன் 2000 கிலோ சாப்பிடுவோமா? அதுக்கு மேல என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் எந்த உயிரினமும், மனிதனை தவிர எந்த உயிரினமும் தன்னுடைய உணவை சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹ் தான் அதற்கு உணவளிக்கிறான். இந்த சிந்தனை நமக்கு வேணுமா இல்லையா? இன்னைக்கு எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு 100 ரூபா கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இது போதும். 1000 ரூபா கிடைச்சிச்சு, இது அல்ஹம்துலில்லாஹ் இது போதும். அவன் என்ன வச்சிருந்தா எனக்கு என்ன? அவன் கார் வச்சிருந்தா என்ன, வீடு வச்சிருந்தா என்ன, பேங்க்ல கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன தேவை? அல்லாஹ் அதை கொடுக்குறானா இல்லையா என்ற மனநிலையில் பொருளாதாரத்தை கையாளக்கூடியவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்? பொருளாதாரத்தின் மீது ஒரு அளப்பரிய பற்று இன்றைக்கு மனிதனுக்கு இருக்குது. அதை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். வட்டியா பிரச்சனை இல்லை, இஎம்ஐயா பிரச்சனை இல்லை, டியூவா பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை அவ்வளவுதான், எனக்கு தேவை, முடிஞ்சு போச்சு. அது எந்த வழியில் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஹலாலா ஹராமா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்ற ரீதியில் இன்றைக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தை வச்சு எப்படி எதெல்லாம் வீண் விரயம் செய்ய முடியுமோ எல்லாத்திலையும் செய்யறாங்க. ஒருவன் 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் 50 வருடம் வெளிநாட்டில் உழைக்கிறான். தன்னுடைய பெண்ணினுடைய ஒரு கல்யாணத்தில் உழைச்ச மொத்தத்தையும் செலவு செய்யறானா இல்லையா? இதுக்காக தொழுகையை விட்டீங்க சொல்லுங்க? இதுக்காக உங்களுடைய வணக்க வழிபாடை விட்டீங்க? இதுக்காகத்தான் உங்களுடைய மனைவி பிள்ளை எல்லாத்தையும் பிரிஞ்சு அதன் மீது ஆசை கொண்டு போனீங்க. சம்பாதித்த பணத்தை அழகான முறையில் செலவு செய்யணுமா அது கூட தெரியல. இஸ்லாமிய திருமணம் இன்றைக்கு எவ்வளவு பிதாத்துகளும் அனாச்சாரங்களும் மூட பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு திருமணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பத்திரிகை அடிக்கிறது யாருடைய பழக்க வழக்கம்? எதுக்கு பத்திரிகை அடிக்கிறோம்? பத்திரிகை அடிச்சு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுற மாதிரி போய் வீடு வீடா போய் தூக்கி போட்டு வந்துருவோமா? நம்ம சொல்லுங்க பார்ப்போம். போய் வீடு வீடா தூக்கி போட்டு வந்துருமா? தூக்கி போட்டு அவரை தூக்கி போட்டு வர மாட்டோம், கையில் கொடுப்போம். மாப்பிள்ளை பேர் என்ன சொல்லிடுவோம், பொண்ணு யாரு சொல்லிடுவோம், எந்த இடத்துல கல்யாணம் அதையும் சொல்லிடுவோம், எந்த ஊரில் கல்யாணம் அதையும் சொல்லிடுவோம், நேரத்தையும் சொல்லிடுவோம், எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எதுக்கு பத்திரிக்கை? ஒரு அழகுக்கு. அந்த பத்திரிகை எதுக்கு பயன்படுத்தப்படும்? யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வீண் விரயம் இல்லையா? இது போன்ற வீண் செலவுகளுக்காகவும் வெட்டி பந்தாக்களுக்காகவும் தேவையில்லாத இது போன்ற வீண் விரயங்களுக்காக உங்கள் அமல்களை நாசப்படுத்தி இந்த காசு சம்பாதிக்கணுமா? உங்களுடைய தொழுகைகளை வீணாக்கி இந்த காசு சம்பாதிக்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்கிறார்கள்? யாரேனும் சுபுவுக்கு பாங்கு சொல்லப்பட்டு நீங்கள் வராமல் இருந்தால் என்னுடைய கோபம் எந்த நிலையை அடையும் என்றால் உங்களை எல்லாம் வீடோடு சேர்த்து கொளுத்துவதற்கு நான் விருப்பப்பட்டு இருக்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு சுபுவுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க. சுபுவுடைய முக்கியத்துவத்தை விட சுபுவுக்கு முன்னால் 2 ரக்காயத்து தொழுவதனுடைய நன்மையை ஒரு மனிதன் அறிந்து விட்டால் அவன் உலகத்தில் நடக்க முடியாத மனிதனாக இருந்தாலும் தவழ்ந்து வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு கேட்டு சண்டை போடுறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவோ சண்டை வரும். காசு கொடுக்கலாம் சண்டை, கேட்டதை வாங்கி தரலன்னா சண்டை, வெளியில அழைச்சிட்டு போகலாம் சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம். காலையில தூங்கக்கூடிய கணவனை எழுப்பக்கூடிய மனைவிமார்கள் எத்தனை பேர்? அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்புறம் என்ன தாவணு பிரிவு தக்குவா? எங்க என்ன நன்மையிலையும் இறையச்சத்திலையும் என்ன உதவ போறீங்க? தொழாமல் உறங்கக்கூடியவரை எழுப்பி விடுவதற்கு கூட தகுதியற்ற மனைவிமார்களாக இன்றைக்கு சில மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் என்ன தாவணு பிரிவு தக்குவா வந்துச்சுன்ற? அப்புறம் என்ன என்ன நன்மை இருக்குன்ற? சாப்பாடு பரிமாறுறதுலையும் மாறி மாறி ஊட்டி விடுறதுலையும் சட்டையை துவைச்சு போடுறது இதான் நன்மை அவங்களுக்கு? அடிப்படை என்ன? மார்க்கம் தானே அடிப்படை. மார்க்கத்தினுடைய அடிப்படை உடைக்கப்படுகிறது. மார்க்கத்தினுடைய அடிப்படையான வணக்க வழிபாடுகள் ஒரு நபரால் மறக்கடிக்கப்பட்டு சைத்தான் உறங்க வைக்கின்றான். எல்லாத்தை விடவும் சைத்தானிடமிருந்து கணவரை காப்பாற்றுவது கடமை இல்லையா? இது எத்தனை பேர் இன்னைக்கு செய்கிறோம்? ஆனால் சஹாபாக்கள் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார்.
சுத்தி நின்று ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி உட்கார்ந்து கொண்டு அவரை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் இவர் யார்? இவர் யார் தெரியுமா உங்களுக்கு? மஸ்ஜிதுல் அக்ஸா இங்க இருக்குது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி தான் எங்களுடைய வீடுகள், எல்லா வீடுகளும் இருக்குது. 5 நேர தொழுகைக்கு வருவது எங்களுக்கு இலகுவான விஷயம், நாங்க வருவோம். ஆனால் இந்த மனிதர் இருக்கிறாரே, அதோ தெரிகிறது அந்த மலை, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது இவருடைய வீடு. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வரார், நடந்தே வரார். அவருக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்கள், ஏதாச்சும் அறிவுரை சொல்லி தொழுகைக்கு ஏதாச்சும் ஒரு விதிவிலக்கை கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை கூப்பிட்டு அறிவுரை சொல்றாங்க. ஏன்பா, பகல் நேரம், லுகர் அசருடைய நேரம், பாலைவனம், மண்ணு கால்களை சுட்டு பொசுக்கும். அதில் அங்கே இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வர, இரவு நேரத்தில் ஃபஜ்ர், மஹ்ரிப், இஷா இந்த மாதிரியான நேரத்தில் தொழ வர, பாலைவன பூச்சிகள் எல்லாம் இரவு நேரத்தில் மண்ணுக்கு அடியில தான் இருக்கும், உடைய கால்களை கடித்து விடும். பகல் நேரத்தில் வந்தா கால் சுடும். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு கோவேரி கழுதையை நீ வாங்கு, அந்த கோவேரி கழுதையின் மீது அமர்ந்து நீ பள்ளிக்கு தொலைவா என்று சொல்றார். உடனே இந்த மனிதர் சொல்றார் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பிரித்தது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தொழுகை தான். வேறு எதற்காகவும் நான் என்னுடைய குடும்பத்தை பிரிகிறேன். இன்னைக்கு ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தை பிரிகிறார் என்றால் 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தை பிரிந்ததற்கான அடிப்படை காரணம் பள்ளிவாசலுக்கு தொலை வரணுன்றதுக்காக. பள்ளிவாசலுக்கு தொலை வரணுன்றதுக்காக தான் என்னுடைய குடும்பத்தை அங்கே விட்டுட்டு நான் அங்கே இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வருகிறேன். இதற்காக மறுமையில் அல்லாஹ் நன்மையை வழங்கணும், இதற்காக அல்லாஹ் மறுமையில் நிறைய கூலியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நடந்தே வருகின்றேன், தொழுது விட்டு நான் நடந்தே திரும்ப செல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்றார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன? எத்தனை பேர் பசியில் உட்கார்ந்துருக்கும், எத்தனை பேர் நடந்து வந்திருக்கும், பக்கத்தை வீடு தான் நடந்து வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதை விடுங்க, எத்தனை பேர் சைக்கிளில் வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். கைதுக்கு கூட ஆள் கிடையாது, சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு வந்தவங்க யாரு? கைதுக்கு ஆள் கிடையாது, வாகன வசதி அவ்வளவு இருக்கு, மாச கணக்கில் சாப்பிடுவதற்கான பொருளாதாரம் இருக்கு, நல்ல ஆடைகள், உடைகள் எல்லாம் நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்முடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கு? நம்முடைய வணக்க வழிபாட்டுடைய நிலை என்ன? சும்மா தூக்கி அல்லாஹ் கொடுக்கல. ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று இறைவன் சிறப்பித்து சிலாகித்து ஒரு சமூகத்திற்கு ஒரு பட்டத்தை சூட்டுகிறான். அவர்கள் செய்த ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய அளவிற்கு தர்மம் என்பது நீங்கள் உகது மலை அளவிற்கு தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இவ்வளவு ஒரு சிறப்பை அவங்க லேசா அடைஞ்சிட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம், லேசா அடைஞ்சிட்டாங்களா? லேசாலாம் அடையலை. அதற்காக பல தியாகங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டாங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் பொருளாதாரத்தை அல்லாஹ் அப்படியே கொடுத்துட்டான், நம்மெல்லாம் ரொம்ப பிஸ்னஸ் மைண்டா இருக்கிறோம், நம்ம தான் வந்து சம்பாதிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சஹாபாக்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சஹாபாக்களுக்கு அந்த திறமை இல்லையா? அபூ ஹுரைரா யார் கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவீங்க அபூ ஹுரைரா ஒரு ஏழைன்னு சொல்லுவீங்க. அபூ ஹுரைராவுக்கு திருமணம் நடக்கலன்னு சொல்லுவீங்க, திருமணம் நடந்தது. சொந்தமாக ஒரு வீட்டை கட்டினார், தனக்கென்று ஒரு அடிமையை வைத்திருந்தார், அந்த அடிமையை தொழுவதற்காக அவர் எழுப்பியும் விடுவார். ஒரு அடிமையை வச்சுக்கிறதுனா அந்த அடிமைக்கு சாப்பாடு போடணும், அந்த அடிமைக்கு உடை வாங்கி கொடுக்கணும், இருப்பதற்கு இடம் தயார் செய்து கொடுக்க வேண்டும். இந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் உயர்ந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால். ஆனால் ரசூலுல்லாஹ் இருக்கிறப்ப அவங்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த பாத்திரத்தில் அன்பளிப்பு வருமோ அதை அபூ ஹுரைராவுக்கு குடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவுக்கு தனக்கு வரக்கூடிய அன்பளிப்பை எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் அபூ ஹுரைராவுடைய நிலை. எப்ப? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்பாக. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலை என்பது வேற. சாப்பாடு இருந்துச்சு, இருக்க வீடு இருந்துச்சு, மனைவிமார்கள் இருந்தாங்க. மனைவிமார்கள் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அடிமைகளும் இருந்தார்கள்.
அந்த அடிமைக்கு உணவு கொடுத்துருக்காங்க, உடை கொடுத்துருக்காங்க, தங்க இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்களே. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏன் அவங்களால செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் என்ற ஆர்வம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. அதுதான். அப்படி இல்லைன்னா அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இன்னும் நிறைய சிறப்பாக சம்பாதிச்சிருப்பாங்கல்ல. அப்போ பொருளாதாரம் என்பது அது உல திருப்தியோடு எடுக்கப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான சொல்றாங்க. பணக்காரன்னா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது பணக்காரன் யார் என்றால் போதும் என்ற மகனம் படைத்தவன். யார் அல்லாஹ் நமக்கு இதுதான் கொடுத்துருக்கான், இவ்வளவுதான் நமக்கான தேவை, இதை வைத்து நம்முடைய தேவையை பார்த்துப்போம் என்று யார் தன்னுடைய உள்ளத்தை கொண்டு பொருளாதாரத்தை திருப்தி அடைந்து கொள்கிறார்களோ இவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள். எதை நோக்கியும் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சாய மாட்டாங்க. எதை நோக்கியும் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விழுந்து விட மாட்டார்கள். இவர்கள் வணக்க வழிபாடில் சோடை போனவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தான் சொல்றான். நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். மறுமை நாளில் மனிதன் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருப்பான். மனுஷன் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தன்னுடைய இறைவனிடத்திலே அந்த மனிதன் சொல்லுவானா, இதோ இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளை நீ ஈட்டுத் தொகையாக வைத்துக்கொள், என்னுடைய மனைவியை நீ ஈட்டுத் தொகையாக வைத்துக்கொள். வமன் ஃபில் அர்லி ஜமியா, இறைவா மொத்த பூமியையும் நீ ஈட்டுத் தொகையாக வைத்துக்கொள். சும்மா யுஞ்சிகி, என்னை மட்டும் நீ காப்பாற்றி விடு அப்படின்றான். அல்லாட்ட அப்படி புலம்புறான் பாருங்க. எப்படி புலம்புறான் பாருங்க. இந்த உலகத்தில் யாருக்காக பொருளாதாரம் சம்பாதிச்சான்? மனைவிக்காக, பிள்ளைக்காக, வசதி வாய்ப்பாக, செல்வ செழிப்போடு பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை, இறைவன் சொல்லக்கூடிய அமல்களை, இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை மீறி பொருளாதாரத்தை சம்பாதித்ததற்கான அடிப்படை நோக்கம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், மனைவிமார்கள் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க முடி நல்ல பந்தாவா இருக்கணும், இப்படின்றதுக்காக தான் இந்த பொருளாதாரம். இதை நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இவன் எப்படி ஒப்படைக்கிறான் என்றால், இதா இருக்காங்க என்னுடைய பிள்ளைகள், இவர்களை வைத்துக்கொள். என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, இவங்களை வச்சுக்க. என்னுடைய சகோதரன் இருக்கின்றான், இவனை வச்சுக்க. உமன் ஃபில் அர்லி ஜமியா, மொத்த பூமியையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், வச்சுக்க. சும்மா இஞ்சி, என்ன மட்டும் விட்டுரு. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. எல்லாத்தையும் வச்சுக்க. நான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நேசித்தேனோ எல்லாத்தையும் உன்னிடத்திலே கொடுத்து விடுகின்றேன், என்னை மட்டும் நீ விட்டுவிடு என்று அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு புலம்புவான். அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் பாருங்க. கல்லா, அவ்வாறில்லை. இன்னஹா லலா, நீ போகக்கூடிய இடம் என்பது நரகம். இன்னஹா லலா, அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு எப்படி இருக்கும் என்றால், நஸாத்தல் லிஷவா, உங்களுடைய உடல்களிலே தீ பற்றி எரிந்து, கிரில் சுடுறோம்ல, கோழி கிரில் சுடுறோம்லங்க, கீழே கங்கு போட்டிருப்போம், மேலே கோழி இருக்கும், அதனுடைய கொழுப்புகள் எப்படி உருகி 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 அந்த சூட்டில் ஊத்துமோ, நஸாத்தல் லிஷவா, அந்த மாதிரி உங்களுடைய உடல்களில் இருந்து உங்களுடைய தோள்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது உருவி எடுக்கும்ன்றான். ததுமன் அதுபரவத்தவல்லா, நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் சுற்றி திரும்பீர்களோ, கெட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் சுற்றி திரும்பீர்களோ அதே போன்று நரகம் உங்களை அழைக்குமா. இப்ப விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நம்மள வீட்டுக்கு வாங்கன்பாங்க, சாப்பிட வாங்கன்பாங்க, கல்யாணத்துக்கு வாங்க, காது குத்துவாங்க, எல்லா அளவுக்கும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நரகம் கூப்பிடும். ததுமன் அதுபரவத்தவல்லா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய போதனைகளை புறக்கணித்தார்களோ இவர்கள் எல்லாவற்றையும் அவர் அதை அப்படியே கூப்பிடுவோம், வா என்கிட்ட வா அப்படின்னு அது கூப்பிடும். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா மஸ்ஸல் இன்சான், மனிதன் இருக்கான்ல, பதறக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டதென்றால் சந்தோஷத்தில் கைகால் தெரியாதவனாக குதிக்கின்றான். ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. உலகத்தில் ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். என்ன செய்யறது என்ன அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு துள்ளி குதிப்பவனாக அவன் இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், அவனுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் படபடப்பு வந்துடுது, அவனுக்கு பதற்றத்துக்குள்ளாயிடுறான். இவ்வளவு விஷயத்தையும் இறைவன் சொல்லிவிட்டு சொல்கின்றான், இல்லல் முசல்லீன்,
இந்த நிலையை யார் அடைய மாட்டார்கள் என்றால் இல்லல் முசல்லி, தொழுகையாளிகள் மட்டும்தான் இந்த நிலையை அடைய மாட்டார்கள். சந்தோஷம் வந்தால் ரொம்ப துள்ளி குதிக்கவும் மாட்டான், ஒரு கவலை வந்துச்சுன்னா ரொம்ப பதற்றமாகவும் மாட்டான். இந்த நிலை யாருக்கு வராது? இல்லல் முசல்லின், இறைவனை தொழக்கூடியவர்களுக்கு இந்த நிலை வராது. அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் அது அடுத்த லைன்லேயே அதை சொல்றான். தன்னுடைய தொழுகையிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். சும்மா ஏதோ நினைச்சோம், ஏதோ தொழுதோம், இந்த மாதிரி நிலை அவர்கள்ட்ட இருக்காது. தனக்கென்று விதிக்கப்பட்ட அந்த வணக்க வழிபாட்டை, தொழுகையை கடைசி வரைக்கும் சரியாக பேணக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்களிடத்தில் இந்த பதற்றம் இருக்காது, பயம் இருக்காது. ஒரு நன்மை கிடைச்சிட்டுனா ஒரு ஆரவாரம் எதுவுமே அவன்கிட்ட இருக்காது. அவன் பாட்டு அமைதியாக வேலையை பார்த்துட்டு போவான். ஒரு நன்மை நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையாளிகளுக்கு இந்த நிலை வராது. அவர்கள் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த தொழுகையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக எப்போதுமே தொழுவாங்க. சில பேரை பார்ப்போம் நம்ம, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அல் ஈமான் யஸீது வல் யன்குஸ். சில பேருக்கு ஈமான் அதிகரிக்கும், சில நேரத்தில் சில நபர்களுக்கு ஈமான் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். திடீர்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து நிற்பாங்க. பள்ளிவாசல் பக்கமே வராதவர்கள் கூட திடீர்னு பள்ளிவாசலில் வந்து என்ன செய்வாங்க, இஷா தொழுக முடியும், அடுத்து ஒரு 10 ரக்காத்து ஓடும், அடுத்து இன்னொரு 10 ரக்காத்து ஓடும். எந்த அளவுக்கு போடும்னா, இமாம்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் பள்ளிவாசலை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்பாங்க. என்ன அப்படின்னு விசாரிச்சிங்கன்னா, எக்ஸாம் வந்திருக்கு, பாஸ் ஆகும், அதான் நைட்டு ஃபுல்லாக நின்று தொழுங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதாவது ஒரு தொழுகை என்பது, ஒரு வணக்க வழிபாடு என்பது, அதனுடைய அளவுகோல் என்ன? தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் தொழுகிறது தான் அதனுடைய அளவுகோலா? அப்படி கிடையாது. எப்போதும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை, வணக்க வழிபாடுகளை எப்போதும் நிறைவேற்றுவது தான் வணக்க வழிபாடுகளுக்கான அடிப்படை. அந்த அடிப்படை இன்றைக்கி மறக்கிறோம். எதுக்காக? இந்த பொருளாதாரத்துக்காக. நாளைக்கு இந்த பொருளாதாரம் நம்ம என்ன செய்யாது, காப்பாற்றாது. நம்முடைய மனைவி, பிள்ளைகள் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் எது நம்மளை காப்பாற்றும்னா, இங்கே நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நம்மளை காப்பாற்றும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்களும் மிக அழகாகவும் தெளிவாகவும் விளங்கி வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது நஃப்ஸின் லா தஷ்பஹு, பொருளாதாரத்தை யாரெல்லாம் உல திருப்தியோடு எடுக்கவில்லையோ அவர்களையும் என்ன செய்ய, என்னை விட்டும் தூரப்படுத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மின் கல்பில் லா மின் இல்மில்லா தஷ்பஹு, அதாவது பயனில்லாத கல்வி, எந்த பயனும் இல்லாத கல்வியை யார் படிக்கிறார்களோ அவர்களையும் என்னை விட்டு தூரப்படுத்துன்றாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? மார்க்க கல்வி விஷயத்தில் நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? நன்றாக ஒன்று விளங்கிக்கணும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் முதியோர் இல்லங்கள் இருக்குதுல்ல. இந்த முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள் யார்? பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள். ஒரு மார்க்கம் ஒரு கொள்கையை சொல்கிறது. அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லாத அப்படின்னு ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லுது. ஆனால் அந்த பெற்றோர்களை இன்றைக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் வராங்க. என்ன காரணம்னா, படித்த கல்வி அவனுக்கு பயனுள்ளதாக இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான பேசிக்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஒருவன் தன் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சமூகத்திற்கு அந்த கல்வியால் என்ன பயனை கொடுக்கலாம் என்ற சமூக சிந்தனை வேண்டும். இதுதான் அடிப்படை. இந்த நோக்கம் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பள்ளி கல்லூரிகள் இயங்குதா? இல்லை. 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம பிள்ளை இருப்பான். நாளைக்கு அவனை வெளியூரில் கொண்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்ப்பீங்க. காலேஜில் சேர்க்குறப்ப அங்கே 4 பேர் புகை பிடிச்சிக்கிட்டு இருப்பான், போதைப் பொருட்களை உட்கொண்டுகிட்டு இருப்பான். நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு புகை பிடிப்பியா? இல்லை, பிடிக்க மாட்டேன். போதைப் பொருட்கள் ஏதாச்சும்? இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு. அவன் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்பான்? நீ எல்லாம் ஆம்பளையாடான்னு கேட்பான்.
ஆம்பளைக்கான தகுதி என்ன தெரியுமா? இப்போ உள்ள பசங்களுக்கு மத்தியில் ஆண் பிள்ளைகளுக்கான தகுதி என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை எவன் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கானோ இவன் தான் ஆண் பிள்ளை. ஒன்று குடி பழக்கம் இருக்கணும், இல்லை புகை பழக்கம் இருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு போதை பழக்க வழக்கம் இருக்கணும். இதானே இன்றைக்கி இதுதான் சினிமாக்களில் காட்டப்படுது. அப்போ அவர்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான கல்வியை படித்தாலும் அவர்களுக்கு பயனற்ற கல்வியாக அது போயிடுதில்லை. ஒரு அக்கௌண்ட்டில் திடீர்னு ஒரு 2 கோடி ரூபா பணம் வருது. என்னடான்னு சொல்லி சைபர் கிரைம்லேருந்து என்ன செய்கிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா அவன் படித்த ஒரு இளைஞன் என்ன செய்கிறான்னா, ஏடிஎம்மில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுற வேலை. அவனுக்கு போகிற இடத்துலெல்லாம் ஒரு சிப்பை பொறுத்துறது. யார் யாரெல்லாம் ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து இவன் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு 2 ரூபா டிரான்சாக்ஷன் ஆகி போயிடும். இப்படி ஒரு 2-3 மாதத்திலேயே 2-3 கோடி ரூபா அவனுடைய அக்கௌண்ட்டில் விழுவுது. சைபர் கிரைம் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள நிலை என்ன? 2 ரூபா இல்லை 20,000 ரூபா எடுத்தாலும் நம்ம போய் ஏன்னு கேட்க முடியாது. இப்போ உள்ள நிலை எப்படி? இப்போ படித்த படிப்பை தவறான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்களா படிப்பை? இல்லை. இப்போ எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எப்படி காட்டப்படுகிறதுனா, நீ உனக்கான லைஃப் ஸ்டைல் இதுதான், உனக்கான லைஃப் ஸ்டைலை நீ இப்படி தான் அமைச்சுக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கணும். சமூக சிந்தனை, சமூக அக்கறை, தன் கல்வியின் மூலமாக பிறருக்கு அது பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இல்லை. அதான் உண்மை. அப்போ அதற்கான அடிப்படை அறிவு எங்கே இருக்குன்னா மார்க்க கல்வியில் தான் இருக்குது. மார்க்க கல்வி இல்லாமல் இந்த உலக கல்வியில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அவர்கள் வந்து அது மைனஸ் தான். ஆனால் நீங்கள் மார்க்க கல்விக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? காலையில் மக்தப் மதரசுக்கு வாடா அப்படின்னு சொன்னால் அவன் 7 மணிக்கு வருவான். கூடவே உமா அப்பா வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, 7:30க்கு பஸ் வந்துடும், முதல்ல என் பிள்ளையை கேட்டுட்டு அனுப்பிடுங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஸ்கூலில் சொல்லுவோமா? 7:30 மணிக்கு வேன் வருதுன்னா 7:20க்கெலாம் போய் நிற்போம். வேனுக்கும் காசு கட்டுவோம். அந்த வேனில் ஏறலைன்னா அவன் வந்ததுக்கு என்ன செய்வோம், ஃபைன் கட்டுவோம் ஸ்கூலில். அப்போ என்ன ஒரு நிலையை நோக்கி இன்றைக்கு சமூகம் போயிட்டுருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்மின்லா என்பவு, பயனில்லாத கல்வியை யார் படிக்கிறார்களோ அவனை என்னை விட்டும் தூரப்படுத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். மார்க்க கல்வி இல்லை என்றால் மார்க்கத்தை பற்றிய சிந்தனையும் அறிவும் அதை அமல் செய்யக்கூடிய நிலையும் ஒரு பிள்ளைக்கு இல்லைன்னா நீங்கள் வேறு எதை கொடுப்பீங்க பிள்ளைக்கு? எத்தனை பேர் எனக்கு சொல்ல முடியும், நான் மரணித்த பிறகு என்னுடைய பிள்ளை கண்டிப்பாக எல்லா வக்திலையும் எனக்காக பிரார்த்தனை செய்வான்ட்டு சொல்ல முடியுமா? முதல்ல அவன் தொலை வருவான்னு சொல்லணும். முதல்ல 5 வக்தும் அவன் தொலை வருவானான்னு தெரியும். தொலை வந்தால் தானே அடுத்து பிரார்த்தனை செய்வானா மாட்டானான்னு தெரியும். இங்கே பிள்ளைங்க தொலை வரதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன் பிள்ளைங்க தொலை வர மாட்டேங்குது? பெற்றோர்கள் அழைச்சிட்டு வரணும். பெரியவர்களுக்கு தொழுகை கடமை என்பதை பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். பெரியவர்கள் தொலை வருகின்ற பொழுது பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து துவா செய்யணும். இறந்த தன்னுடைய தந்தைக்காக அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் துவா செய்கின்ற பொழுது நாளைக்கு அந்த தந்தை இறந்து விட்டால் இந்த பிள்ளை அந்த தந்தைக்காக துவா செய்வான், தொழுகையாளியாக இருப்பான். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமா? யோசிச்சு பாருங்கள். உட்கார்றோம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு மாதிரி பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கம்பை வச்சுட்டு உட்கார்றது. 8 மணி வரைக்கும் கொடுத்த ஹோம்ஒர்க் இது எழுதுனியா அது எழுதுனியா, ஹோம்ஒர்க்கு 6 மணிக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன 6 மணிக்கு தமிழில் இதுதான் ஹோம்ஒர்க்கு மெசேஜ் வரும். 7 மணிக்கு இங்கிலீஷில் இதுதான் ஹோம்ஒர்க்குன்னு மெசேஜ் வரும். 8 மணிக்கு வேறு ஒரு சப்ஜெக்டில் இதுதான் ஹோம்ஒர்க்னு இவன் மெசேஜ் தான். ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் எவ்வளவு அக்கறை, பிள்ளைகளை உலக கல்வி படிக்க வைப்பதில் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோம். இந்த அக்கறையில் 1% கூட மார்க்க கல்வியை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், ராமநாதபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் ஒரே ரோடு, அங்கே இருக்கக்கூடிய இந்த காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், அதே மாதிரி அம்மாப்பட்டினம், இப்படி எல்லா ஊர்கள்லேயும் முஸ்லீம்கள் தான் அதிகம். ஈசிஆரில் போயிட்டுருக்கப்பயே ஒவ்வொரு ஈசிஆர்லேயுமே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். போகிறவங்க பயணிகள் தங்குவதற்கு, உழு செய்வதற்கு, அல்லது கொஞ்சம் சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்கு என்று பள்ளிவாசல் இவ்வளவு ஊர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகமாக கஞ்சா புழங்கக்கூடியது இந்த மாதிரியான இடத்துல. யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய ஊர்களாக இருக்குது, இஸ்லாமிய மக்களாக இருக்கிறாங்க, மார்க்கத்தை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இன்றைக்கு கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க, கஞ்சா விற்கிறார்கள். என்ன ரீசன்?
மார்க்க அறிவை அவர்களுக்கு சரியாக சொல்லித் தராததை தவிர வேறு எந்த ஒரு விளைவுமே இல்லை. அப்போ இங்கே நோக்கம் மார்க்க கல்வியா உலக கல்வியான்றது இல்லை. உலக கல்வி தேவைதான், அதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வியை நீங்கள் படித்தால் அதில் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை, எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்மின்லா என்பது பயனில்லாத கல்வியை யார் படிக்கிறார்களோ அவனை என்னை விட்டும் தூரப்படுத்து. கடைசியாக சொல்கிறாங்க, தாவத்தின் லா யுஸ்தஜாப லஹா. ஒரு பாவம் செஞ்சுட்டான், இந்த உலகத்தில் என்னென்ன பாவம்லாம் செய்யணுமோ எல்லா பாவத்தையும் ஒருவன் செய்து விட்டான். தாவத்தின் தான் செய்த பாவத்திற்காக அவன் இறைவனிடத்திலே கையேந்துகிறான். லா யுஸ்தஜாப லஹா, அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பை நிராகரிக்கிறான். இப்படிப்பட்ட நபரையும் என்னை விட்டும் தூரப்படுத்து. ஒருத்தன்ட்ட இறையச்சமே இல்லை, பொருளாதாரத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலைக்கு அவன் செல்கிறான். எந்த பயனுமில்லாத கல்வியை படித்தா பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதிப்பான், பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சா அவனுடைய உள்ளத்தில் இறையச்சமே இருக்காது. இது மூணுமே ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா தாவத்தின் லா யுஸ்தஜாப லஹா தான். அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? மறுமைக்கான தேவை அவன் எப்படி உருவாக்குவான்? ஒன்றுமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் தான் சொல்கிறான், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது சொற்பத்திலும் சொற்பமான ஒரு காலகட்டம். யாருக்கு எப்போ எந்த இடத்தில் எந்த தருணத்தில் மௌத்து வரும் என்பதை யாரும் யாருக்கும் அறிவித்தும் கொடுக்க முடியாது, காண்பித்தும் கொடுக்க எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய இலக்கு என்பது அல்லாஹ் சொல்லுகின்றான், அது மறுமைதான். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். அஃபலா யத்ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இன்கான் மின் கைரி இந்தில் அல்லாதவரிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் ல வஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, இதிலே பல முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த முரண்பாடும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கும். அதை கையில் வைக்கிறது கூட இன்றைக்கி நமக்கு சம்பிரதாயமாக தான் இருக்குது. ஏதோ வீட்டில் ஒரு குர்ஆன் இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கோம், எடுத்து படிக்கணும். அதில் சொல்லக்கூடிய அறிவுரைகள், சொல்லக்கூடிய நடைமுறைகள், அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் வழிகாட்டிகள், இதை அனைத்தையும் நாம் சரி செய்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் அதை அமைத்து கொண்டால், இம்மையிலேயும் நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம், மறுமையிலேயும் வெற்றியடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறலாம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.